தமிழ் கடவுள்னு அழைக்கப்படக்கூடிய முருகனை பற்றி சமீபத்தில் ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி. குறிப்பாக சொன்னோன்னா ஒரு படமானது ஆந்திராவில் எடுக்கப்பட போகுது. அதில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடிக்க போகிறதாகவும் அதோட போஸ்டரானது சமீபத்தில் வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த படத்தின் மீது பிரச்சனையோ இல்லை இதில் நடிக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ்னால இதில் எந்த பிரச்சனைன்றதும் இப்போ வரைக்கும் வெளியில் தெரியல. ஆனால் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் தமிழ் விசஸ் ஆந்திரா இல்லை தமிழர்கள் விசஸ் இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய நபர்கள்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. காரணம், இதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அதாவது தமிழ் கடவுளாக அறியப்படக்கூடிய முருகனை born in north worshipped in south. தமிழை பற்றி எந்த விதமான ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணாமல் இதை கம்ப்ளீட்டாக தமிழர்களுக்கும் முருகருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு படமாக எடுக்க போகிறாங்கன்னு இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. கடந்த 2-3 நாட்களாக ஆன்லைனில் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு விதமான ஆன்லைன் விமர்சனமானது கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இதில் ஒட்டுமொத்த மற்ற மாநிலங்களும் வடக்குல இருந்து இந்த பிரச்சனை தொடங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆந்திர மாநிலம் வரைக்கும் தமிழர்களுக்கு எதிரான அந்த ஒரு ஆன்லைன் தாக்குதலானது நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இந்த பதிவில் உண்மையிலே முருகன் யாரு, ஸோ அவர் தமிழர்களுக்கான சொந்தமா இல்லை இவங்க சொல்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்தலாம். தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். முதல்ல இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, எப்படி இந்த கான்ட்ரோவர்சி ஆரம்பிச்சதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்களை பார்ப்போம். ஜூனியர் என்டிஆரோட நடிப்புல திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசோட இயக்கத்தில் வம்சி அவர்களோட தயாரிப்பின் கீழ் இந்த ஒரு படமானது உருவாக்க போறதா ஒரு புகைப்படம் மட்டும் வெளியிடுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரி வச்சுக்கோமே. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறப்போ டிஎன்ஏவோட வேலானது ஒன்னா இணைந்து, அதாவது அம்மனோட கையில் இருக்கக்கூடிய அந்த வேலானது ஒன்னா இணைந்த மாதிரி ஒரு போஸ்டர்ன்றதை வெளியிட்டிருந்தாங்க. இந்த போஸ்டர் பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியை உருவாக்கல. ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாசகம், அந்த வாசகம் என்னன்னா born in north worshipped in south. கீழே சில ஹிந்தி வார்த்தைகளானது இருந்துச்சு. தமிழ் கடவுளை எப்படி நீங்கள் தமிழர்களோட தொடர்பு இல்லாத மாதிரி பொத்தம் பொதுவாக worshipped in southன்ற மாதிரி சொல்லலான்னு அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இல்லை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பானது தமிழகத்திலிருந்து கிளம்புச்சு. இப்போது இது ஒரு எதிர்ப்பு கிளம்புதுன்றதையும் தாண்டி ஒரு டிபேட்டே உருவாக்கிடுச்சு. வடக்கில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை முருகர் இங்கே தான் பிறந்தார். தெற்கில் இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய தெற்குல இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்படியே ஆமோதிக்கிறாங்க. ஆமாம், இவர் அங்கே தான் பிறந்தார், இவர் இவருக்குன்னு சொல்லி ஒரு மித்தாலஜி இருக்குது, இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி மனிதராக இருந்து கடவுளாக மாறினவர்லாம் கிடையாது, இவங்களுக்குன்னு சொல்லி தனி ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லி அப்படியே வடக்கு பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஆனால் தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை 2 வெவ்வேறு விதமாக பிரிக்கிறாங்க. அந்த 2 வெவ்வேறு விதம் என்ன? முதல்ல முருகன் சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தாரா இல்லையா, அப்படி இருந்தார்னா அவருக்கான அடையாளம் என்ன, அந்த அடையாளத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி பின்தொடர்ந்துட்டு இருக்கோம், ஒருவேளை நம்ம உண்மையிலே பின்தொடர்றது முருகனோட உண்மையான அடையாளம் தானான்னு சொல்லி நிறைய கருத்துக்களானது இருக்கு. இப்போ முருகன் சொல்லக்கூடிய ஒரு நபரை 2 வகையில் உருவாக்கப்படுத்துறாங்க. ஒன்று பார்த்தோன்னா புராணங்களின் படி, இன்னொன்று பார்த்தோன்னா இல்லை அவர் உண்மையாக வாழ்ந்திருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் கடவுளாக பிறந்து கடவுள்களால் பிறக்க வைக்கப்பட்டு கடவுளாக வாழ்ந்தவர்னு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவர் மனிதனாக பிறந்து அதுக்கப்புறம் கடவுளாக மாறினவர், அந்த முக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அடைவாங்கல்ல, அப்படி அடைந்த ஒரு நபர் தமிழர்களோட தலைவனாக வாழ்ந்த ஒரு நபர்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல இந்த புராணங்களின் படி என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். கந்த புராணம்னு சொல்லக்கூடியது முருகரோட வாழ்க்கை வரலாறு தெளிவாக காமிக்கக்கூடிய ஒன்று. அந்த கந்த புராணத்தின் படி தாரகாசுரன் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரன் மற்றும் அவரோட சகோதரர்களாக இருக்கக்கூடிய சிங்கமுகாசுரன் இன்னும் மற்ற பல அசுரர்களை வதைக்கிறதுக்காக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையின் படி என்னன்னு பார்த்தோன்னா, உங்ககிட்ட வரம் வாங்கினதுனால, அதற்கு முன்னே தாரகாசுரன் சிவன் கிட்ட உங்களோட சக்தியை தவிர வேற யாருனாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கினதுனால உங்களை தவிர வேற யாருனாலுமே இந்த அசுரனை அழிக்க முடியாது, அதனால நீங்க தான் அந்த அசுரனை அழிக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து அதுல இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி அந்த ஒட்டுமொத்த சக்திகளிலும் அந்த தீப்பொறிக்குள்ள அடக்கிறாரு. இப்படி வெளிவந்த அந்த தீப்பொறிகளை வாயு தேவனும் அக்னி தேவனும் ஒன்னா சுமந்துட்டு கங்கை ஆத்துல சேர்த்ததா புராணங்கள்ல சொல்றாங்க. இப்படி அந்த 6 தீப்பொறிகளும் கங்கை ஆற்றுல சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா கங்கை அதை சரவண பொய்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குளத்துல அந்த 6 தீப்பொறிகளையும் சேர்க்கிறாங்க. இப்படி சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அந்த தீப்பொறி குழந்தைகளா மாறுது. அந்த குழந்தைகளை வளர்க்கிறதுக்காக கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள், இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா தேவதைகள்னு சொல்லலாம், அவங்களால வளர்த்தெடுக்கப்பட்டு பின்னால பார்வதி தேவியால 6 குழந்தைகளும் 6 தலைகளுடன் ஒரு உடலமைப்போடு உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நபர் தான் முருகர். ஸோ கடவுள்கள்னால உருவாக்கப்பட்ட கடவுள், அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் முருகர்னு சொல்லி கந்த புராணமானது இந்த இடத்துல ஒரு கிளைம் வைக்குது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்ல இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, முருகர்னு சொல்லக்கூடியது கடவுளோட ஒரு அவதாரமோ இல்லை கடவுள்னால உருவாக்கப்பட்டவரோ கிடையாது. இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப் டவுனாக பார்க்கணும். ஏன்னா தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர்கள் திணைகளை பொதுவாக வச்சு வாழ தொடங்கியவர்கள். அதாவது சமூகமாக நம்ம வாடுறப்போ நிலங்களை 5 வகையாக பிரிச்சு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை,
இந்த 5 திணைகளில் 5 விதமான வாழ்வியல் முறைகளில் வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகமானது. இதில் குறிஞ்சி நிலத்துக்கான தலைவனா முருகன் அவர்கள் இருந்திருக்காரு. இந்த முருகன் அவர்கள் பண்டைய குமரிக்கண்டம், அதாவது இப்போ அழிஞ்சிட்டதா கருதப்படக்கூடிய குமரிக்கண்டத்தில் மேருமலையை மையமாக வச்சு அந்த நிலப்பகுதி ஆண்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். அப்படி அந்த குமரி கண்டமானது அழிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி, தெற்கு இந்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி வரப்போ அவர்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த எச்சங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல புது வழிபாட்டு முறைன்றது தொடங்குறாங்க. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தலைவன், ஒரு அரசனை அவரோட வழிமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் குமரி கண்டத்தில் வழிபட்டதுக்கு அப்புறமா அதோட தொடர்ச்சி அந்த கண்டமானது அழிஞ்சு இந்த இடத்துல புதுசாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தமிழகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் அந்த வழிபாட்டு முறைகளான தொடங்குறப்போ அதில் சில மாறுதல்கள் உருவாகுது. முதல்ல உருவமற்ற ஒரு வழிபாடா அந்த அரசருக்குன்னு சொல்லி ஒரு உருவம் கொடுக்காம அறுகோண நட்சத்திரத்தின் வடிவில் இந்த ஸ்டார் நம்ம போடுவோம் பாருங்க, 2 ஸ்டார் ஒன்னா அந்த முக்கோண வடிவிலான ஒரு உருவத்தை உருவாக்கி அதுக்கு 6 முகங்கள் கொடுத்து அதோட வழிபாடானது இருந்தா சொல்றாங்க. இதுக்கப்புறமா அந்த அறுகோண நட்சத்திரமானது 6 முகம் கொண்ட ஒரு நபரோட உருவகப்படுத்தப்பட்டு அப்படிதான் இவருக்கு உருவகமானது கொடுக்கப்பட்டது. இது இன்னும் நாட்களானது வளர வளர எப்படி கொண்டு செல்லப்பட்டதுன்னா, குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் குமரி கண்டத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா குறிஞ்சி நிலத்துல, குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் தான், பெரிய பெரிய மலைகள் இல்லைனாலும் சிறிய மலைகள், மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய அந்த இடங்கள்ல தன்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த ஒரு தெய்வம். ஏன்னா அவங்கள தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா, இப்ப நம்ம குடும்பத்துல முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவரோட வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நடக்கிறோம்னா அவர் வந்து உயரிய இடத்துல நம்ம வைப்போம். அப்படி உயரிய இடத்துல வைக்கிறதுனால இந்த ஒரு வழிபாடானது உருவாக்கப்பட்டு மக்கள் தன்னோட தலைவனா முருகரை ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தலைவன் சொல்லக்கூடியது நாட்கள் போக போக கடவுள் வழிபாடா மாற ஆரம்பிக்குது. எப்படி தன்னோட குடும்பத்துல ஒருத்தர் மூலமா அதற்கான நன்றியை செலுத்தலாம்னு சொல்லி, ஏன்னா தமிழ் பெயர்கள்ல ஒரு குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா முருகரோட தொடர்புடைய பெயர்கள் இல்ல நேரடியா வந்து முருகன் சொல்லக்கூடிய ஒரு பேர் இல்லாம யாரோட பேரையுமே பார்க்க முடியாது. அப்ப அவங்களோட அடையாளங்கள் நம்ம கிட்ட தொடரணும், அவங்க பயன்படுத்திய பொருட்களை நம்மளும் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு வழிபாடுகளா தொடர ஆரம்பிக்கிறதா சொல்லாங்க. வீட்டில் சேவல்களை வளர்க்கறது, அதுக்கப்புறமா வந்து மயிலிறகுகளை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, முருகரோட உருவ வழிபாடை கொண்டு வரது, அப்புறம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வழிபாட்டை வீடுகளுக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா அப்படியே பரிணாமம் அடைய ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இதற்கு இன்னும் நிறைய சான்றுகளும் சொல்லப்படுது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருகருக்கு 2 மனைவிகள், அதுல ஒரு மனைவியா இருக்கக்கூடியது வள்ளி. இப்ப இந்த வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி வேடுவ குலத்தில் பிறந்து வேடுவச்சியா வாழ்ந்துட்டு இருக்கப்போ அந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்ததா முருகருக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. ஸோ இந்த வரலாறு இதோட தொடர்புடையதான் முடிஞ்சிடும். ஆனா வடக்கில் பார்த்தோம்னா இந்த வரலாறு அப்படியே மாறுபடும். தேவர்களின் அதிபதியா இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவருடைய மகளா இருக்கக்கூடிய தேவசேனை இல்ல தேவயானைன்னு சொல்லுவாங்க, அவரை வந்து திருமணம் முடிச்சதோட அந்த வரலாறு நடந்து நின்றோம். ஸோ தமிழர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, முருகன் சொல்லக்கூடியவர் ஒரு கடவுள் மட்டும் கிடையாது, இங்க உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு நபர். நீங்க புராணங்கள்ல சொல்ற மாதிரி அவருக்கான அந்த உருவக வழிபாடுன்றது நட்சத்திரங்கள் மூலியமாகவோ அதெல்லாம் ஏற்பட்டதுன்றது வெறும் கதைகள் மட்டும்தான். ஆனா உண்மையிலேயே இங்க முருகன் சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்திருக்காரு, அவர் மக்களோட மக்களா இருந்திருக்காரு, மக்களுக்கான தலைவனா இருந்திருக்காரு, மக்களை வழிநடத்தி இருக்காரு. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் அந்த முருகர் வழிபாடுன்றதை சொல்றாங்க. இதுக்கு இன்னும் நிறைய வந்து இலக்கிய உதாரணங்களையும் காமிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னு வைங்க, தமிழகத்தோட மிக பழமையான இல்ல தமிழ்நாட்டோட மிக பழமையான இலக்கிய சுவடுகள் எடுத்து பார்த்தோம்னா அது தொல்காப்பியத்திலிருந்து தொடங்கும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த முருகர் வழிபாடை பத்தி செய்யணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இடம்பெறக்கூடிய வகையில தொல்காப்பியத்தில் அதுக்கான சான்றுகள் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 2 மற்றும் 4 நூற்றாண்டுகளுக்கு இடையில உருவான அந்த திருமுருகாற்று படையிலையும் இதற்கான வரலாறுகளானது இருக்கு. இதை வந்து இன்னும் பெரிய லிஸ்ட்ல கொண்டுகிட்டே போலாம். பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கடைசி அருணகிரிநாதரால் எழுதப்பட்ட அந்த திருப்புகழ்னு சொல்லி இது எல்லாத்திலையுமே வந்து இதற்கான சான்றுகளானதும் இருக்கு. இலக்கிய வரலாறுல இருந்து புராண வரலாறுகள் வரைக்குமே முருகருக்கு தமிழகத்துல என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு, இல்ல முருகர் வந்து தமிழர்கள் வாழ்வோட எந்த அளவுல வந்து ரொம்ப இணைந்த ஒண்ணா மாறி இருக்காங்க, அவருடைய வழிபாட்டு முறைகள் என்ன, தமிழ் கடவுள்னு அவர் எதற்காக அழைக்கப்படுறாரு, உலகத்திலேயே வந்து முருகருக்கான 6 படை வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடமும் இதுதான். ஏன்னா கடவுள் வழிபாடுன்னு சொல்றது இந்த சைவம் வைணவம் 2ஆம் மற்றும் 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த 2 சமயம் சார்ந்த வழிபாடும் மிகப்பெரிய அளவில் மாறுறப்போ அப்போ முருகருக்காக சில புராணங்களானது உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி உருவாக்கப்பட்டதான் இந்த கதைகள். அந்த கதைகள்லையும் பார்த்தோன்னா அறுபடை வீடுகள் உண்மையோட தொடர்புடைய ஒன்றா இருக்கும். இந்த அறுபடை வீடுகள்னு சொல்றப்ப படை வீடுகள்னாலே மிகப்பெரிய அளவு, இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா ஆர்மியில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிவிஷன் அதுக்கான வந்து ஹெட் கேம்ப் அந்த மாதிரி சொல்றது அந்த காலத்திலேயே உருவாக்கப்பட்டு அந்த படை வீடுகளோட ஒவ்வொரு முக்கியத்துவமானதும் எந்த இடத்துல போரிட்டாங்க, எந்த இடத்துல வந்து அவர் காதல் கொண்டாரு, எந்த இடத்துல வந்து அவர் திருமணம் நிகழ்த்தினார்னு சொல்லி ஒரிஜினலாக நடந்த
அவரோட உண்மையான வாழ்க்கையில் நடந்த முருகரோட வழிபாட்டை, முருகரோட வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே புராணத்தோட ரீதியாக எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை தமிழகத்தோட இந்த தமிழ் வரலாறு, தமிழ் மண்ணோட அந்த வரலாறு தோண்டி எடுத்து பார்த்தாலும் சரி, இவருக்கான அந்த பிறப்பிடம், இவருக்கான அந்த வாழ்வியலில் தமிழகம் அசைக்க முடியாத ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு படத்தில் தமிழகத்தை கார்னர் பண்ணுற மாதிரி, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட நீங்கள் சில படங்களோட அந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்க, இல்லை ரீசெண்டாக அவங்க எடுத்து அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்ஸை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் வருதுன்னா அதில் வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு பேரை வில்லனாக காமிக்கிறது, இல்லை தமிழர்கள் தான் இப்படி இருப்பாங்கன்னு காமிக்கிறது, இது எல்லாமே அவங்களோட சினிமாட்டோகிராஃபியில் அடக்கம். அப்படி இருக்கவங்க கிட்ட தமிழ் கடவுளை அறியப்படக்கூடிய ஒரு கடவுளோட வரலாறு படமாக்குறதுக்கான அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. இல்லை அந்த படத்தை அவங்க எடுக்கிறாங்கன்னா எந்த வகையில் அந்த படத்தோட அவுட்புட் இருக்கும், இல்லை எந்த வகையில் அந்த படமானது காமிக்கப்படும். ஏன்னா நமக்கான வரலாறு நம்ம பேசாமல் விட்டுட்டோன்னு வைங்க, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தனால ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வரலாறானது பேசப்படும். அதே மாதிரி தான் இந்த படமும் வெளியில் வரப்போ இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை கொண்டு வரும். நார்த்தை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இந்த முருகர்னு சொல்லக்கூடிய அந்த தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு நபரை கொண்டு போயிட்டு இவருக்கும் தமிழர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி திணிக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறப்போகுதுன்றது இன்னைக்கு மிகப்பெரிய அளவு ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா ரீசெண்டாக கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து பார்க்குறப்போ இது டார்கெட்டட் அட்டாக்காகவும் மாறிடுச்சு. தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுது, தமிழர்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுன்னு சொல்லி இது ஆன்லைன் முழுக்க மிகப்பெரிய ஒரு கலைவரத்தை உருவாக்கிட்டு இருக்கு. தமிழர்கள் என்ன உங்களுக்கு, அதாவது தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து மொழியை விட கடவுள் பெருசாக மாறிட்டாரா, இல்லை கடவுளை விட மொழி பெருசாக மாறிடுச்சான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளானது கேட்கப்படுது. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய சிம்பிளான ஒரு பதில் என்ன தெரியுமா? தமிழர்கள் ஆகிய எங்களுக்கு மொழி தான் கடவுள். அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியை பாதுகாத்தது முருகன், தமிழ் கடவுள்னு அழைக்கப்படுறது முருகன். இந்த மொழியை இன்னும் வளர வச்சது, அந்த மொழியை கட்டி ஆண்டது, அந்த மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கு தலைவனாக இருந்த அந்த ஒரு தலைவனை இவருக்கு வந்து தமிழோட தொடர்பு இல்லைன்னு சொல்கிறப்போ எரியுமா எரியாதா? இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இதுதான் மாறிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் வந்து கிடைக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்ல, உண்மையிலேயே வந்து தமிழ கடவுளாக அறியப்படக்கூடிய முருகரை இன்னும் பல்வேறு இடத்துல வழிபட்டிருக்காங்க. தமிழர்கள் வந்து அந்த இடத்துக்கு போனதுனால மட்டும் இந்த வழிபாடு தொடங்கல, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாச்சும் தொடர்புடைய நபர்களாக தான் இருந்துட்டு இருக்கும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேர, சோழ, பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், கடம்பர்கள், இவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் முருகரை வணங்கியிருக்காங்க. செய்யோன்னு சொல்லக்கூடிய பேர்கள் அழைக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன், கந்தன் அந்த மாதிரி அழைப்போம். வடநாட்டுக்கு போயிட்டோம்னா அங்க கார்த்திகேயன், இன்னும் பல்வேறு விதமான பேர்கள் அழைக்க ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லாம யுதேய ஆட்சி காலத்திலையும் சரி, குஷன் எம்பையர் இருந்த அந்த ஒரு காலகட்டத்திலையும் சரி, முருகர் தொடர்புடைய நாணயங்களை வெளியிடுறது, தங்க காசுகளை வெளியிடுறது, மக்களோட வர்த்தகம் பண்றப்போ அந்த நாணயங்களை பயன்படுத்துறதுன்னு சொல்லி மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களிலும் இந்த முருகர் வழிபாடானது இருந்திருக்கு. இன்னைக்கு வியட்நாம்ல, கம்போடியாவில், ஜப்பான்ல, சைனாவில், இன்னும் நிறைய தெற்காசிய நாடுகளில் முருகரோட வழிபாடு இருந்துட்டு தான் இருக்கு. இலங்கையில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருந்துட்டு இருக்கு. தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொப்புள்கொடி வரலாறுல முருகருக்கான அந்த ஒரு பங்கு, இல்லை முருகருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடமானது இந்த தமிழ் சமூகம்ன்றது, இல்லை இந்த 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் உறவுன்றத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரலாறுகளை பேசக்கூடிய ஒன்றா மாறிட்டு இருக்கு. அப்படி இது எல்லாம் இருக்கப்போ இது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல நீங்க எத்தனை பேர் வழிபட்டாலும் பரவாயில்ல, தமிழ் கடவுளா அவர் அறியப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் இப்படி தான் காமிப்போம்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டரானது வெளியிடுறது எங்கேயும் நடக்காத ஒன்று. நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கான வரலாறை நம்ம பேசாமல் விட்டுட்டோம், இல்லை நமக்கான வரலாறை நம்ம உண்மையான அந்த ஒரு தன்மையை நம்ம வெளிப்படுத்தாமல் விட்டுட்டோம்னா வரவும் போகிறவங்களாம் அந்த வரலாற்றை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். அதோட ஒரு வெளிப்பாடு தான் இது. ஏன் இங்கே டேரக்டர்ஸ் இல்லையா, இங்கே வந்து அது கதாசிரியர்கள் இல்லையா, இங்கே வந்து நடிக்கிறதுக்கு நடிகர்கள் இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வியானது வரும். ஆனால் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு, வரலாறு பேஸ்டு ஒரு படமாக எடுக்கிறப்போ அதில் எவ்வளவு திணிப்புகள் வந்து திணிக்கப்படுது, அந்த கதாசிரியர் அந்த டேரக்டரோட தன்னுடைய சுய லாபத்துக்காக அதில் எந்த அளவுக்கு கதையை மாற்றம் கொண்டு வராங்க, கமர்ஷியலாக நாங்கள் அதை பண்ண போகிறோம்னு சொல்லி அதில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குறாங்கன்னு சொல்லி இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தமிழ் சினிமா இந்த மாதிரி வரலாறுகளுக்கு பேசுகிற படங்களை எடுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு தொய்வை ஏற்பட்டிருக்கு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி வரலாறுகளை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய படமும் இங்கே சரிவர பிஸ்னஸ் ஆகிறதில்ல, அதுக்கு வெற்றி கிடைக்காதுன்றப்போ எல்லாருமே கமர்ஷியலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா முருகரோட வரலாறு, இந்த முருகன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை எடுத்தீங்கனாலே தமிழோட முக்கியமான கோட்பாடாக இருக்கக்கூடிய வல்லினம், மெல்லினம், இடையினம், இது அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். தமிழ் இது இல்லைனா இல்லை, அந்த அகுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வேலோட உருவகப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அத்தனை பேருக்குமான பங்குமே இதில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஜஸ்ட்டு இது வந்து ஒரு சினிமாவுக்காகவோ இல்லை அரசியல் மயமாக்கப்படுறதுக்காகவோ மட்டும் கிடையாது.
நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம், இல்லை அந்த வரலாறுகள் வந்து மாற்றப்பட்டுருச்சு, திரிக்கப்பட்டுருச்சுன்னா அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குன்றது தெளிவாக காமிச்சிருக்கு. அந்த படம் வெளியில் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை, இன்னும் அந்த படத்தில் என்ன பேசியிருக்காங்க, இன்னும் அது வெளியில் வந்ததுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரப்போகுதுன்றதையும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் கடவுள் தமிழர்களுக்கான கடவுள். நம்மளோட தமிழ் கடவுள் முருகன் மற்ற நபர்களுக்கு வேணால் சொந்தமாக இருக்கலாம், அங்கே பிறந்தது அதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நமக்கு மட்டும்தான் பந்தம், குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கக்கூடிய அந்த உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த உரிமை நம்ம எப்பவும் விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளோட வரலாறை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி மற்ற ஏதாச்சும் டாபிக் பார்க்கணும், இல்லை ஏதாச்சும் டாபிக் பேசணும்னா உங்களுக்கு என்ன டாபிக் தோணுதோ அதை சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோஸை தொடர்ந்து பார்ப்போம். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.